Hi everyone, welcome back to our channel LMP Learner Mentor Path. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா acceleration. What is acceleration? Acceleration is the rate of change of velocity with respect to time. ஒரு பர்டிகுலரான டைமில் ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா acceleration அப்படி சொல்லுவோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது கார் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி 60 80 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லை, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் அப்படி சொல்லுவோம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆர் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகலாம், வித் எந்த டைரக்ஷன்னாலும் மூவ் பண்ணலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெலாசிட்டினா என்ன, ஆக்ஸலரேஷனாக என்னென்னு பார்க்கலாம். வெலாசிட்டின்றது கான்ஸ்டண்ட்டாக சேம் ஸ்பீட் இன் சேம் டைரக்ஷனில் இருக்கும். அது ஸ்டெடி மோஷனாக இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இதே ஆக்ஸலரேஷன் அப்படின்னா சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஸ்பீட் அப் இல்லை ஸ்பீட் டவுன் ஆகலாம், டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் அப்படி சொல்லுவோம். பேசிக்காக கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காரோட வெலாசிட்டி என்னென்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆக்ஸலரேஷன் என்னென்னு கேட்டால் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இனிஷியல் ப்ளஸ் ஃபைனல் டிவைடட் பை டைமை போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் கிடச்சிரும். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கீ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடில் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். டைரக்ஷன்லேயும் சேஞ்ச் இருக்கும். எந்த டைரக்ஷன்னாலும் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி டைம் ஃபேக்டர்னு பார்த்திங்கன்னா ஒன்று குயிக்காக இருக்கலாம், இல்லை ஸ்லோவாக இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட ஃபார்முலா எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபார்முலா ஆக்ஸலரேஷனை நம்ம ஏன்னு இண்டிகேட் பண்ணுவோம். v minus u divided by t. u is equal to initial velocity, v is final velocity, t is equal to time. இப்போ ஒரு கார் 60 கிலோமீட்டரில் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 80 கிலோமீட்டரில் நடுவில் ஒரு 5 செகண்ட்ஸில் ஒரு 80 கிலோமீட்டரில் ட்ராவல் ஆகுது. அப்படின்றப்போ 60 மைனஸ் 80 டிவைடட் பை 5 போட்டால் 4 கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் கேட்கலாம், எப்படி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. VU ரெண்டுமே என்னது இனிஷியல் வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னது மீட்ரு பெர் செகண்ட். அப்போது கீழே டைமோட வெலாசிட்டி செகண்ட். அப்போது அதை கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கும். இமேஜை பாருங்கள், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. எஸ்ஐ யூனிட் எப்படி மீட்ரு பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றத மீட்ரு பெர் செகண்ட் டிவைடட் பை செகண்ட் போடும்போது மீட்ரு பெர் செகண்ட் ஸ்கொயராக நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆக்ஸலரேஷனாக என்னென்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வெலாசிட்டியை பற்றி கம்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் தனியாக நான் வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடோட எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணுன்றதை தனி வீடியோவாக போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் லேர்னர் மென்டார் பாத்.